வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் பற்றி. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் நோட்ஸாக கூட எடுத்துக்கோங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்னம். இவருடைய பிறப்பு ஏப்ரல் 29, 1891. அவருடைய தாயார் தந்தையார் கனகசபை முதலியார், லக்குமி அம்மையார். அவங்களுடைய மனைவி பெயர் பழனி அம்மையார். இவர்களுடைய பிள்ளைகள் சரஸ்வதி, கண்ணப்பன், வசந்தா, தண்டபாணி, ரமணி, சிவசுப்பிரமணியன், மன்னன். இவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இவருடைய தொழில் தமிழாசிரியர், கவிஞர், செயல்பாட்டாளர். இவர் ஏப்ரல் 21ஆம் தேதி 1964 இறந்துவிட்டார். இவருடைய பட்டம் இவருக்கு கிடைத்த பட்டம் என்னவென்றால் புரட்சி கவிஞர் அல்லது புரட்சி கவி. இது யாரால் வைக்கப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் புரட்சி கவி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அடுத்ததாக பாரதியாரும் பாரதிதாசனும், அதாவது இவர்களுக்குடையான நட்பு. இவர் ஏன் பாரதிதாசன் பேர் மாற்றி வச்சுக்கிட்டாரு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாரதியார் பாரதிதாசனுடைய மானசீக குரு. ஒரு நண்பர் ஒருவர் திருமணத்திற்காக பாரதிதாசன் சென்றிருந்தார். அங்கே அவருடைய சின்ன வயசுலேருந்து நிறையா பாட்டுகள் பாரதியாரை பற்றி பாடிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது அந்த விருந்தில் விருந்துக்கு பின்னாடி ஐயா சுப்பிரமணிய பாரதியாருடைய நாட்டுப்பாடலை பாடினார். அப்போது பாரதியாரும் அவ்விருந்தில் கலந்துருந்துருக்காங்க. ஆனால் பாரதிதாசனுக்கு தெரியல. ஸோ அப்போ பாரதியார் என்ன பண்ணாருன்னா, தாமே எழுதின தராசு என்ற தொடரில் பாரதிதாசனின் பெயரை சுட்டாமலேயே ஒரு கைகோல சாதி தமிழ கவிராயர் தம்மிடம் எங்கெங்கு காணினும் சத்தியடா தம்பி 7 கடல் அவள் மேனியடா அப்படின்னு சொல்லி பாடினாருன்னு சொல்லி சுட்டி காட்டுறதா கூறப்படுது. இப்படி கிடைத்த நட்பினாலே அவர் சுப்புரத்னம்ங்கிற பேர்னால் அவருடைய பாடல்கள் இவர் நண்பர் முன்னாடி பாடினது அத்தனையுமே சுதேச இதனுக்கு அமுச்சு விட்டுருந்துருக்காங்க. ஸோ இப்படி கிடைச்ச நட்புனால் தனதுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்னத்தை பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கொண்டார். பாரதியாருடைய தீராத பற்று காரணமாக கூட இந்த பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கொண்டார். அடுத்த புகழ்பெற்ற வரிகள். இவருடைய பாடல்களில் வரக்கூடிய புகழ்பெற்ற வரிகள். டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரிகள் வச்சு கூட உங்களுக்கு கொஷின்ஸில் வரும் பொது தமிழில். ஸோ என்னென்ன வரிகள்னு பார்க்கலாம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அடுத்ததாக இவர் வாங்கின விருது பார்த்தோம் அப்படின்னா 1969 பிசுராந்தையர் நாடகத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இந்த விருது பார்த்திங்கன்னா இவர் இருக்கக்குள்ளே வழங்க கிடையாது. இவர் 1964 இயற்கை எழுதினார். ஸோ அதிலிருந்து 5 வருடங்கள் கழித்து தான் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. 80க்கு மேலே இருக்குது. நிறைய நூல்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அகத்தியன் விட்ட புதுக்கரடி, சக்திமுத்த புலவர், இன்பக்கடல், அமிழ்து எது, அமைதி, அழகின் சிரிப்பு, இசையமுது, மொழிப்பற்று பாடல்கள், இரணியன் அல்லது இணையற்ற வீரன், இருண்ட வீடு, இலக்கிய கோலங்கள், இளைஞர் இலக்கியம், உலகம் உன் உயிர், குடும்ப விளக்கு, குயில் பாடல்கள், சுயமரியாதை சுடர், தமிழ்ச்சியின் கத்தி, தமிழியக்கம், தமிழுக்கு அமிழ்தென்று பேர், பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திச்சுடி, பிசுராந்தையர், புரட்சிக்கவி. அது இல்லாமல் இவர் திருக்குறளுக்கு உரையும் கூட எழுதியிருக்காரு. நிறைய பாரதிதாசன் அவருடைய படைப்புகளில் நிறைய பண்ணியிருக்காரு. அது நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கட்டுரைகள். இப்போ பார்த்ததெல்லாம் நூல்கள். அடுத்ததாக கட்டுரைகள். ஊழ் துக்குடா, மிகிழேல், சாதியேன் அடி நொறுக்கிவிடு, பொன்னும் தங்கமும் ஏழ்மை ஒளியுமா அவர்களை பாருங்கள், தமிழன் யார், மறைமலை அடிகளார், எழுத்துச் சிக்கனம், அம்மியும் நகரும், தேசுநாதர் வருகை, கடவுள் சிருஷ்டியா, மானுடம் போற்று, வெண்ணெய் வாழைத்தான், வைரமணிகள், குழந்தை இந்தியா, ஜாதி சண்டை, கடவுள் ஒன்று,
பெண்களின் சமத்துவம், சனியனை வணங்குவது சரியா, ஆஸ்திகமே அறிவை கெடுத்தது. இது வந்து அவருடைய கட்டுரைகளில் ஒரு சில தான். இன்னும் நிறையா அவரது வந்து இருக்குது. அது இல்லாமல் திரைப்படத்தில் வந்து நிறைய பாடல்கள் வந்து அவர் வந்து பாடியிருக்காரு. இப்போ சாரி, அவருடைய பாடல்கள்லேருந்து எடுத்து திரைப்படங்களில் நிறைய வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. திரும்ப ஒரு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் தோல்வி தழுவியிருக்காரு. இருந்தாலும் இவர் பாடல்கள் என்றுமே தமிழர்களுடைய மனதில் நீங்காத இடம் பெற்றவை. தமிழுக்கு இவர் செய்த தொண்டு யாராலையும் மறக்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.